அந்த சிறப்புகளுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே உலகை திருநெறி கழகத்தின் சார்பாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிற திருமூலர் திருமந்திரத்திலே நாம் சிந்திக்கும் முகமாக திருமந்திரத்திலே முதல் தந்திரத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் திருமந்திரத்திலே பாயிரப்பகுதி பற்றி நாம் சிந்தித்தோம். இன்று துவங்கி முதல் தந்திரத்திலே சிவபரத்துவம் என்கிற தலைப்பிலே அருளி செய்யப்பட்ட பாடல்களை நாம் சிலவற்றை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். 9 தந்திரங்களாக திருமந்திரத்தை அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு தந்திரத்திலேயும் பாடல்களை மந்திரங்களாக அருளி செய்திருக்கிறார். பகுதியினுடைய தலைப்பிற்கு தந்திரம் என்றும் பாடல்களுக்கெல்லாம் மந்திரம் என்றும் நம்முடைய பெருமான் தன்னுடைய நூலிலே ஒரு அதி அற்புதமான நிலையிலே பெயர் சூட்டி இருக்கிறார். பொதுவாக அருளாளர்கள் எல்லாம் பாடல்களை அருளி செய்த பொழுது அவற்றை பதிகங்களாகவும் பாடல் தொகுதிகளாகவும் அருளி செய்த பொழுது திருமந்திரம் மட்டுமே தந்திரமும் மந்திரமுமாக விளங்குகிறது. அதிலே முதல் தந்திரமாக விளங்குவது சிவபரத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிவன் ஒருவரே முழுமுதற் பொருள் என்கிற நிலையை விளக்க வந்த பாடல். அதிலே முதல் பாடலாக அருளி செய்கின்ற பொழுது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மென்னும் தவணச்சடைமுடி தாமரையாக என்று அருளி செய்கின்றார். நூல் துவங்குவது இந்த பாடலில் இருந்துதான் துவங்குகிறது. இதற்கு முன்பாக அருளி செய்த பாடல்கள் எல்லாம் பாயிரம் என்று அழைக்கப்பெறுகிறது. பொழுதுமே ஒரு நூல் செய்தால் அந்த நூலுக்கு ஒரு முகவுரை என்று ஒன்று வழங்குவார்கள். நூல் முகவுரை. இந்த நூல் எதை பற்றி பேச போகிறது, நூலினுடைய திரண்ட கருத்து என்ன, நூலினுடைய பகுதிகள் என்ன என்பனவற்றை எல்லாம் பாயிரம் என்கிற பகுதி விளக்கி சொல்லும் முன்னோடி. அதுபோலவே திருமூலரும் பாயிரம் என்கிற பகுதியை அருளி செய்த பின்னர் இப்பொழுதுதான் நூலை அருளி செய்கின்றார். அந்த நூலிலே முதல் தந்திரத்திலே முதல் பாடலாக அருளி செய்கின்ற பொழுது முதல் சொல்லாக சிவன் என்று துவங்குகிறார். சிவனை கொண்டுதான் துவங்க வேண்டும் என்கிற அவருடைய அந்த உறுதிப்பாட்டினாலே சிகாரத்தை கொண்டு துவங்குகிறார் நூலை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னு தவணச்சடை முடி தாமரை ஜானே. சிவனுடைய பரத்துவம் என்று சொல்லுகிற பொழுது சிவனை தவிர வேறு எவரையும் பதியாக கொள்ளுதல் முடியாது. பதி என்று ஒன்றே ஒன்றுதான் உண்டு, கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுளை பதி என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய மரபு. அதற்கு ஏன் பதி என்று பெயர் என்று சொன்னால் அது பதியாத பொருள் இல்லை. எல்லா உயிர்களிலும் எல்லா உயிரற்ற பொருள்களிலும் எல்லா அண்டங்களினுடைய அணுக்களிலும் பதிந்திருக்கிற ஒரு பொருள் தான், வியாபகத்தன்மையுடைய ஒரு பொருள் தான் சிவம். அதனால அதுக்கு பதின்னு. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மை அதை விளக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால முதல் பாடலை துவங்குகிற பொழுது சிவபெருமானுடைய அந்த பரத்துவம் என்று சொல்லக்கூடிய, பரத்துவம்னா தனக்கு மேலே ஒன்று இல்லாத நிலை. பரத்துவம் என்று சொன்ன பரம்னா மேல மேன்மையான நிலை என்று சொன்னால் அதற்கு மேல ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றதை விட ரொம்ப சுலபமான வேலை. முதல்ல அதுக்கு சமமாக ஒரு பொருள் கிடையாது, அப்புறம் தானே மேலன்னு சொல்ல முடியும். அதனால சொல்லுகிறார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒப்புமை சொல்லக்கூடிய ஒரு கடவுள் உண்டு என்று தேடி தேடி பார்த்தால் கிடைக்க போவது இல்லை. தேடினும் இல்லை. ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே தேடி தேடி அழுத்து போய் ஃபெயில்யூராகி திரும்பி வந்திருக்காங்க. நீங்க தேடி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்முடைய காலத்தை நிச்சயப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். ஆய்ந்து அறிவு சார்ந்த பெரியோர்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்து சிவனை காட்டிலும் அல்லது சிவனுக்கு ஒப்புமையாக கடவுள் இல்லைன்னு முடிவு செய்துவிட்ட பிறகு நீங்க ஏன் அந்த வேலையில இறங்குறீங்க? அந்த ஆராய்ச்சி வேணாம. அதனால சிவனே முழுமுதல் பொருள் என்று யாம் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்புமையாக சொல்லக்கூடிய கடவுள் இங்கு யாரும் இல்லையப்பா
ஆகமங்களை எல்லாம் முழுதும் உணர்ந்து நின்ற நிலையிலே நாங்கள் எல்லாம் உய்த்து உணர்ந்த ஒரு மிகப்பெரிய உண்மை. இப்ப சிவபெருமானோடு ஒப்புமையாக பேசப்படுகிற கடவுள்னு எடுத்துக்கிட்டா இந்த மாநிலத்தில எந்த கடவுள் இப்ப சிவனுக்கு ஒப்புமையாக பேசப்படுகிறது? பெருமான். இதெல்லாம் பயப்படுறாங்க, துட்டு கொடுக்குற சாமியாச்சு சொன்ன கோச்சிக்குவாரு, அதெல்லாம் ஒண்ணு கோச்சிக்காரு திருமால். அதனால சொல்லுகிறார், ரெண்டு பொருள்களும் சொல்லுகிறார். அப்பா சிவனோடு ஒக்குமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு திருமாலை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால இரு பொருள் பட சொன்னார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் நாங்கள்லாம் தேடி பார்த்த இல்ல, சிவனோடு ஒப்புமையாக சொல்லக்கூடிய திருமால் ஒருத்தர் நீ சொன்னேன்னா அவர் தேடி பார்த்தாரு, அவருக்கே இல்லை வந்த கடவுள் இவர் சிவன். அதனால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. திருமாலே தேடி பார்த்து திருவடியை காண முடியாமல் மீண்டு வந்தவர் இந்த சிவபெருமான். அதனால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. நீ ஏன் தேடி வேணா போறேன்? திருமாலே தேடி காண முடியாத திருவடியை உடைய பெருமானை நீ எதால தேட போறேன்னு கேட்ட. தேடி தேடனா தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டு அப்ப சொல்ற இல்லையா, அப்படி தேடியும் கிடையாத கடவுள் தேடினும் இல்லைன்னாரு, எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்ன. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அந்த இங்குங்கிறதுல சொன்னார் பாருங்க, அதுல ஒரு உண்மை சேர்த்தார் பாருங்க, அதுல ரொம்ப முக்கியம். அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. இங்கேயும் யாரும் இல்லை. அதாவது இங்கேயும் என்ன சொன்னார்? இங்கே எந்த இடத்த சொல்றார்? நில உலகத்தை சொல்றார். நமக்கு நில உலக தொடர்பு மட்டும்தான் உண்டு. மற்ற உலக தொடர்புகள் உடையவர் திருமூலர். மற்ற உலகங்களை பற்றி எல்லாம் தெளிவா சொல்லிட்டார். தேடியும் கிடையாது, திருமாலே தேடி பார்த்து இல்லைன்னு வந்த கடவுளை. அதனால அவருக்கு இணையா ஒரு கடவுள் சொல்ல முடியாதுன்னு அவரு சொல்றார். அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லைனர். இங்கும்னு போட்டது இந்த நில உலகத்திலும் போட்டாரு, இந்த பூமியிலும் போட்டார். ஏன்னா ரொம்ப பேரு தன்னை கடவுள் சொல்லிட்டு திரிவாங்க. அதனால இந்த மண்ணுலகிலே பலரும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு தன்னை முழுமுதற் பொருள் சொல் என்று சொல்லிக் கொண்டு திரிவார்கள். அதனால நீ அவரிடம் மயங்கி போய் இருந்து ஒருவேளை உன்னுடைய காலத்தை வீணாக்கி கொள்ளாத. எங்களுக்கெல்லாம் தெரியும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் இங்கும் கிடையாது. சிவபெருமானோடு ஒப்புமை சொல்லக்கூடிய கடவுள் எல்லா உலகத்திலும் கிடையாது, மண்ணுலகிலும் கிடையாது. இறைவன் என்று சொல்லக்கூடியவருடைய பதித்தன்மை என்று சொல்லக்கூடியவருடைய குணங்கள் 8 குணங்கள். இந்த 8 குணங்களை உடையவன் மட்டுமே பரத்துவம் உடையவன். அது சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு அந்த 8 குணங்கள். சிவனை தவிர வேறு ஒருவருக்கு 8 குணங்கள் கிடையாது. பொறியில் குணமரவே என் குணத்தான் சாலை வணங்காத்தலை சொல்ற 8 குணங்கள் உடையதுதான் பரத்துவம். அந்த 8 குணங்களை உடையவன் சிவன் ஒருவன் தான். சிவனை தவிர வேறு எவருக்கும் 8 குணம் கிடையாது. அப்ப மித்தவங்களுக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டா, மித்த எல்லாருக்கும் 3 குணம். முக்குண வயப்பட்டவர்கள் தான் அத்தனை பேரும். ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய முக்குண வயப்பட்டவர்கள் தான் சிவனை தவிர அத்துணை பேரும். இந்த 3 குணங்களும் இல்லாத நிலையிலே இருப்பதனாலதான் சிவனை நிர்குணன் என்று சொல்லுகிறார்கள். குணமில்லாதவன். குணமில்லாதவன் சொன்னா இந்த 3 குணமும் இல்லாதவன் அர்த்தமே தவிர எந்த குணமும் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. எந்த குணமும் இல்லைன்னா அது பொருள் இல்லை, சூன்யம் தான். ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன குணம்னு சொல்லணும். ஒரு பொருள் உண்டு ஆனா அதுக்கு குணமே கிடையாதுன்னு சொன்னா அந்த பொருளே இல்லைன்னு அர்த்தம், சூன்யம். ஒரு பொருளுக்கு இலக்கணம் இருக்கணும். பாம்பு அப்படின்னு ஒரு பொருள் உண்டுன்னா அது நஞ்சை கற்கும், அதுதான் அதுக்கு இலக்கணம். இந்த மாதிரி ஒரு இலக்கணத்தோடு இருக்கிற பொருள்கள் தான் இந்த உலகத்திலே உண்டு, எப்பொழுதும் உண்டே தவிர இலக்கணம் இல்லாத பொருள் சூன்யம் என்று அழைக்கும். அப்ப சிவபெருமான் நிர்குணன் என்று அழைக்கப்படுகிறானே கேட்டா, குணமில்லாதவன் இந்த 3 குணங்களும் இல்லையே தவிர அவனுக்குன்னு 8 குணங்கள் உண்டு. அந்த 8 குணங்களிலே ஒரு குணம் இருந்தால் கூட மிக அற்புதமான நிலை. அதுல ஒரு குணம் கூட இருக்கிறவங்க 8 குணத்தையும் விட்டுடுங்க. அப்படி இந்த 8 குணங்களும் உடைய சிவனோடு ஒப்புமை சொல்லக்கூடிய ஒருவர் இந்த மண்ணுலகிலே கிடையாது. அப்படி யாராவது இந்த மண்ணுலகிலே நான் முழுமுதற் கடவுள், நான் தான் கடவுள், என்னை வழிபடு என்று சொன்னான்னா ஏமாறுறது உன் தலையெழுத்து. நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஒருவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறாரோ அது ஒன்னே போதும் அவன் கடவுள் இல்லைங்கிறதுக்கு அத்தாட்சி. இறைவன் என்று சொல்லக்கூடியவருடைய குணங்கள் என்னங்கிறத சைவ சித்தாந்தம் ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுது. அப்படி அந்த எண் குணங்களோடு விளங்கக்கூடிய சிவபெருமானை முழுமுதற் பொருளாக கொள்ள வேண்டுமே தவிர மண்ணுலகிலே இருக்கக்கூடியவர்களை முழுமுதற் பொருளாக கொள்ளுதல் கூடாது. சிவன்
கருவிலே உதிக்கின்றவன் அல்ல. அப்படிப்பட்ட சிவபரம் பொருளினுடைய அந்த முழு தன்மை பரத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் பாட்டிலேயே சொல்லுகிறார், அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை அப்படின்னு ஒரு உண்மை போட்டார். இங்கும் ஒருவேளை மித்த உலகங்கள் இல்லாம இருக்கலாம், இந்த மண்ணுலகில இருக்கிறாங்களா? இல்ல, இங்கேயும் கிடையாது. அப்ப சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மைக்கு சொல்லுகிறார், புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன் அச்சடைமுடி தாமரை ஞானே. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன், அவனுக்கு ஒரு பேர் சொல்ற தவன். புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும், பொண்ணுன்னா சூரியன் அர்த்தம். சூரிய பிரகாசமுடைய சடாமுடி உடையவன் சிவபெருமான். புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன் அச்சடைமுடி தாமரையானே. தாமரையானே அப்படின்னா தாவுகின்ற மலைனா மானை கையிலே வைத்திருக்கிறவன். புவனம் கடந்தன்று பல்வேறு அண்டங்களை கடந்து இந்த ஜடாமுடியோடு விளங்குகிறாராம் சிவபெருமான். அது சூரிய பிரகாசத்தோடு விளங்குகிறது. பொன்னொழி மின்னும் தவன், தவத்தினுடைய பயனாக விளங்குகிறது. தவன்னா தவமுடையவன் அர்த்தம் இல்ல, தவம் செய்கிறவர்களுடைய புண்ணியமாக விளங்குகிறவன் சிவபெருமான். அச்சடைமுடி தாமரையானே. இது இந்த நான் சொன்ன பொருள், அச்சடைமுடி தாமரையானேன்னு சொன்ன பொருள் பொதுவாக எல்லாரும் சொல்லி இருக்கிற பொருள். அதுல நுணுக்கமா சில பொருள் இருக்கு, அதை நான் சொல்லணும். புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன் அச்சடைமுடி தாமரையானே. சிவபெருமான் நீண்ட சடாமுடி உடையவர். இப்ப சடாமுடின்னு சொன்ன அந்த முடியெல்லாம் அவருக்கு சடை போல தொங்கும். சடை போல தொங்கும்னா அதுக்கு என்ன சடைன்னு சொல்லுகிற பொழுது தெரியாத புல்லிய சடையினர். அதுக்கு என்ன சடையா? புல்லிய சடை. புல்லிய சடைன்னு ஏன் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். என்னன்னா, நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் சிறு வயசுல இருக்கிற பொழுது அதுங்களுக்கு முதல்ல முடி இறக்கிறது எங்க குலதெய்வம் கோயில அது 1 வருஷம் ஆயிடும், 2 வருஷம் ஆயிடும். அதனால முடிய நீக்க மாட்டாங்க, மொட்டடிக்க மாட்டாங்க, அல்லது கோயில கொண்டு போய் செய்யணும். அப்ப என்ன ஆகும், அந்த முடியெல்லாம் எல்லாம் சடை பிடிச்சி போடும், எல்லாம் சடை பிடிச்சிடும். ஏன் ஜடை பிடிக்குது? எல்லாம் அழுக்கு சேர்ந்து ஜடை பிடிச்சிடும். சிவபெருமானுடைய சடாமுடியில சடமுடின்னு நினைச்சா எல்லாம் அழுக்கு பிடிச்சி அப்படியே பிடிச்சி நிற்கும் போல இருக்கு. நீங்க நினைச்ச கூடாது. இங்க சடை பிடிக்கிறதெல்லாம் தூய்மையின்மையினால, சுத்தம் செய்யாததுனால எல்லாம் அப்படியே பிடிச்சி சடையா நின்றுடும். அந்த மாதிரி இல்ல சிவபெருமானது. எப்படியா? ஒவ்வொரு இழையா எடுக்கலாமா, புல்லிய சடை. சிவபெருமானுடைய அந்த ஜடாமுடி இருக்க, அது அலை போல பாய்ந்து செல்லுகின்ற நதி போல விளங்குமா. அதுல இருக்கிற ஒவ்வொரு இழையும் தனியா பிரியுமா. அதான் புள்ளி. அதுல இருந்து ஒரு 6-7 இழை எடுத்துதான் கங்கையை தடுத்து நிறுத்திருக்காரு. அது புல்லிய சடையினாரு. சிவபெருமானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த பெரிய சடாமுடிய அவருக்கு மணிமுடியாக திகழ்வது. அதுதான் அவருக்கு திருமுடி. இப்ப மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க ஒரு மணிமுடி வைக்கணும். அதுதான் அவர்களுக்கு தலைமையினுடைய அடையாளம். இப்ப தலைமையினுடைய அடையாளம்னா தலையில ஒரு கிரீட வைக்கணும், அது மணிமுடியாக விளங்கும். எல்லா தெய்வங்களுக்கும் மணிமுடி விளங்கும், சிவபெருமானுக்கு சடாமுடிய. சிவபெருமானுக்கு சடாமுடி, அவருக்கு தனியா மணிமுடி வைக்கிறது இல்லை. ஏன்னா இதுதான் முடி அவருக்கு, சடாமுடி. நல்ல கவனமா பாத்தீங்கன்னா, மற்ற தெய்வங்களுக்கு மணிமுடி சூட்டுகிறார்கள்னா, மணிமுடி சூட்டிடுவோம்னா என்ன பொருள்? ஒரு நாள் எடுத்துருவோம்னு பொருள். பதவி ஏற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் இறக்குவோம்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். பதவி ஏற்றார்னா ஒரு நாள் பதவி இறங்குவார்னு அர்த்தம். அதான் அதுக்கு பொருள். மணிமுடி கவித்தார்னா ஒரு நாளைக்கு மணிமுடியை அவுத்து வச்சிருவார்னு அர்த்தம். ஆக மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் மணிமுடியை என்பது, சூட்டுவது என்பது செயற்கையாக அமைவது. ஆனால் சிவபெருமானுக்கோ முடியானது, ஜடாமுடியானது இயற்கை முடியாக அமைந்த காரணத்தினாலே சிவன் ஒருவன் தான் இயற்கை தலைவன், மற்ற கடவுளர் எல்லாம் செயற்கை தலைவர்கள் என்பது அறிகுறியாகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த சடாமுடி இயற்கையாக அமைந்த மணிமுடியாக விளங்குகிற காரணத்தினாலே இந்த ஏத்தலை இறக்கிற வேலையெல்லாம் சிவன்ட்ட ஆக பர்மனண்டா அவர் தான் தலைவர். மித்தவங்க எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அவ்வளவு. அந்த கருத்தை சொல்லுகிறார் முதல் பாடலிலேயே. சிவனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்கிற பொழுது சடாமுடி சிறப்பை மட்டுமே முதன்மைப்படுத்தி பேசுவதற்கு காரணம், அவர் ஒருவரே முழுமுதற் பொருள் என்கிற அந்த நிலை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. திருமந்திரம் படிக்க வந்திருக்கிறியா நீங்க? ஆமா, கிட்டத்தட்ட 3000 பாட்டு இருக்கு.
தெரியுங்க ஐயா, படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். 3000 மட்டும் படிக்க போறியா? சரி, ஆமா. சரி, 3000 மட்டும் படிக்கிற பொழுது நீ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன? இந்த 3000 பாடலையும் படிக்கிற பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, சிவன் தான் முழுமுதற் கடவுள், சிவனை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். தெரியுதா? சரி, நீ திருமந்திரம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற தெய்வத்தை தேட ஆரம்பிச்சேன்னா திருமந்திரம் படிக்க வராது. சிவனையும் முழுமுதற் பொருளாக ஒப்புக்கொள்ளுகிறவனாக இருந்தா வா, அப்பதான் விஷயமே உனக்கு புரியும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடவுள் பார்த்துருக்கேன். நாங்க திங்கக்கிழமான ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமான இன்னொரு கோயில், புதன்கிழமான இன்னொரு கோயில், வியாழக்கிழமான ஆஞ்சநேயர் கோயில், வெள்ளிக்கிழமான இன்னொரு கோயில், சனிக்கிழமை இப்படி தினம் ஒரு கோயிலாக ஏதாவது ஒரு கடவுளாக சாங்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போகிறவர்கள் உண்டு. நான் அதெல்லாம் தப்பு சொல்லல, இது அவங்க இஷ்டம். சிவனை வணங்குகிறவர்கள் வேறு எத்தெய்வத்தையும் முதற்கடவுளாக கொள்ள மாட்டார்கள். மற்ற கடவுளை வணங்க நேர்ந்தாலும் கூட அது சிவனுடைய அதிர்ஷ்டித்த தெய்வமாகவே வழிபடுவார்கள். அதனால இந்த கருத்தை முதலாக வலியுறுத்துகிறார் திருமந்திரத்துல. இந்த கருத்தை வலியுறுத்தும் முகமாக சொல்லுகிறார், தவன் அச்சடைமுடி தாம் அறையானே. தாமரையானே, அதுக்கு நான் முதல்ல ஒரு பொருள் சொன்னேன். தா மறை, மறைனா மானு, தாவுகின்ற மானை இடப்பக்கமாக வைத்திருக்கிறது. மானை இடப்பக்கமாக வைத்திருக்கிற சிவபெருமான் தா மறையானே. இப்ப நான் எப்படி பிரிச்சேன் அது அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பொருள் இந்த 3வது வரைக்கும் 4வதுக்கு வரும்னா, இந்த தா மறையானே, தாவுகின்ற மறையானே, மானை கையில் ஏந்தியவனே அப்படின்னு பொருள் சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு தோழிய பொருள் என்னன்னா, சடாமுடியை தாங்கியதுனாலே இவன் ஒருவன் தான் தலைவன், இவன் ஒருவன் தான் அரசன். அதனால அந்த பொருளைத்தான் சொல்லுகிறார் அவர். அப்படி சொல்லுகிற பொழுது தவன் யாரு? புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன் அச்சடை முடிதாம் அறையானே. அவர் ஒருத்தன் தான் அரசன். அரையன்னா அரசன், நாவுக்கு அரையன், திருநாவுக்கு அரையன், அரையன்னா அரசன் அர்த்தம். அப்ப தாமரை யானைங்கிறத தாம் அரையானே, அரையானேங்கிறத அரையனே என்று சொல்லி அவன் ஒருவன் தான் அரசனே என்று சொல்லுகிறார். இன்னொரு பொருள், புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன் அச்சடை முடி தாமரை யானை. சடை முடி, முடியோ தடாமுடி, பாதமோ தாமரை. முடியையும் அடியையும் சொல்லுகிறார். இந்த முடியும் அடியுமாக அதற்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கியவனாக விளங்குகிறான் சிவபெருமான். அதனால சடாமுடி தாமரை, தாமரை போன்ற திருவடியை உடையவன், தாமரை போன்ற திருவடியையும் சடாமுடியையும் உடையவன் சிவபெருமான் என்று எல்லைகளை வகுத்து காட்டுவது போல ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். தவன் அச்சடைமுடி தாமரையா. சிவபரத்துவம் என்கிற இந்த பகுதியிலே சிவனுடைய அந்த பரத்துவ நிலையை பெரிதும் பேசுகிறார். தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயவன் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் அற்புதமா அனுபவிச்சு பேசுகிறார் சிவனை. அதாவது உலகத்திலே ஒரு பொருளை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுகிற பொழுது பொருளுக்கு 2 இயல்பு உண்டு. நான் முன்னே குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று பொது இயல்பு, இன்னொன்னு சிறப்பு இயல்பு. பொருளினுடைய பொது இயல்பை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், சொல்லி தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பொருளினுடைய சிறப்பு இயல்பை அனுபவித்துத்தான் தெரிஞ்சுக்கணும், அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் என்ன உங்களுக்கு, அண்ணே திருச்சியில என் நண்பரை பார்க்க போயிருக்கேன். போன உடனே கதவை தட்டினேன், கதவை திறந்தார். திறந்த உடனே அடடா வாங்க வாங்க வாங்கன்னு அப்படி பெருசா வரவேற்றார். அவர் வரவேற்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்து இன்னொன்னு வரவேற்றது என்னன்னா சரியான மாம்பழ வாசனை, இமாம் பசந்த் பழ வாசனை கும்முன்னு வரவேற்று. நான் நுழைஞ்சவொன்னே அவர்கிட்ட கேட்டேன், பரவாயில்லையே இமாம் பசந்த் பழம் இருக்கு போல இருக்குது அப்படின்னா. அவர் சொன்னார், ஆமா வாங்க வாங்க வாங்க, வந்தவனையே மோகம் முடிச்சுட்டீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, என் மாமனார் தான் எனக்கு ஒரு கூட பழம் அனுப்பிச்சார். அப்புறம் உட்கார்ந்தாரு. உள்ள பார்த்து மனைவி அழைச்சார், இங்க பாருமா யார் வந்திருக்கிறாங்க. நான் எப்போ வந்தீங்க? நேரே வந்துட்டோமா, ஐயா பார்க்கலான்னு வந்தார். அவர் வந்தவனே இமாம் பழ வாசனை பிடிச்சிட்டார். கொண்டா பசந்த அப்படின்னாரு. இமாம் பசந்த அந்த அம்மா கட் பண்ணி ஒரு தட்டுல போட்டு கொண்டு வந்து வச்சு அப்படி கண்ணால பார்த்தாலும் அந்த பழத்தோட நிறமே நிறம் அந்த மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம். இந்த பழத்தை சாப்பிட கூட வேணாம், சமயத்துல போட்டு அப்படியே கையில நல்லா கனிஞ்ச பழமா இருந்தா அப்படியே போட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு ஒரு ஸ்ட்ராவை போட்டு ஒரு சொருங்கி வச்சுங்க, உறிஞ்சே குடிச்சு விடும். அப்படி இருக்கும். அப்படி தட்டுல அப்படி வச்ச உடனே
அதை பார்த்தவொன்னு கேட்கணுமா, நாக்கு தண்ணி சாப்பிடலாமான்னு பார்த்தா சாப்பிடுன்னு அவர் சொல்லாம எப்படி சாப்பிட்டு முறையா இருக்குமா சரின்ட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு தவிர இதை ஒண்ணு சொல்ல காணும். நானும் பழத்தை பார்த்துட்டு அவத்தை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அப்பப்ப திடீர்னு ஞாபகம் வருது, என்னங்க பழமே சாப்பிடலையாங்க, இதுக்கு தானே எதிர்பார்த்து அப்படின்னு அந்த பழத்தை எடுத்து அப்படி நாக்கில வச்சம் பாருங்க, கரைஞ்சுது பழம். அப்படியே கரையுது. நல்ல கவனமா கேட்கணும். பழத்தை நான் உள்ளே வருகிற பொழுது முதல்ல அதை என்னுடைய நாசியினாலே நான் அனுபவிச்சேன். அதனுடைய வாசனை, அந்த இன்பத்தை அனுபவிச்சேன் நாசியினால். உள்ளே நுழைஞ்ச உடனே பழத்தை கட் பண்ணி கொண்டாந்து வச்ச உடனேயே அதை என்னுடைய கண்களினாலே அனுபவிச்சேன் இல்லையா. முதல்ல நாசியினால அனுபவிச்சேன், அப்புறம் கண்ணால அனுபவிச்சேன். ஆனா இந்த ரெண்டு அனுபவமும் உண்மையான அனுபவமா? அதான் வாசனை பிடிச்சிட்டியா அதோட போன்னு சொன்ன அது உண்மையான அனுபவமா? அதான் கண்ணால பார்த்துட்டிய பழத்தெல்லாம் கட் பண்ணி வச்சு பழத்தை பார்த்துட்டிய அத்தோட போனா அது உண்மையான அனுபவமா? இல்ல. எப்ப உண்மையான அனுபவம் கிடைச்சதுன்னா பழம் வேற இல்லை, என் நாக்கு வேற இல்லைன்னு ரெண்டும் ஒன்னா அத்துவிதமா ஆச்சு பாருங்க. அப்பதான் அது உண்மையான அனுபவம் கிடைச்சிச்சு. சிவனை பற்றியும் கடவுளை பற்றியும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் பழத்தை மூக்கால் அனுபவதும் கண்ணால பார்க்கிறதும் போல, ஞானிகள் எல்லாம் சிவனை அனுபவிப்பது அந்த பழத்தை உண்டவர்கள் போல அனுபவித்தார்கள். அதனால சொன்னால் கற்றவர் உண்ணும் கனி, நாங்கள்லாம் வாசனை பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க. அப்ப அந்த ஞான கலையை கற்றவர்கள் மட்டுமே சிவபெருமானை அனுபவிக்கிறார். எனவே கற்றவர்கள் உண்ணும் கனியே போட்டு படிப்பதினாலும் கேட்பதினாலும் தெரிந்து கொள்வது பொது இயல்பு, அனுபவிப்பதினாலே தெரிந்து கொள்வது சிறப்பு இயல்பு இல்லைங்களா? அப்ப ஒரு பொருளை பற்றி பொதுவாக தெரிந்து கொள்வதற்கு பெயர் அறிவு, அந்த பொருளை சிறப்பாக அறிந்து கொள்வதற்கு பெயர் அனுபவம். காரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குது, எங்க ஸ்டீரிங் இருக்கும், எங்க ஸ்டீரிங் இருக்கும், எங்க ஆக்சிலேட்டர் இருக்கும், எங்க பிரேக் இருக்கும், எங்க கிளட்ச் இருக்கும், எல்லா விவரமும் கம்ப்ளீட்டா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அறிவு, அவ்வளவுதான். நம்பி காரில் ஏற முடியுமா? அவனை நம்பி சார் அக்கு வேறு ஆணி வேறா, காரை பத்தி எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம். காரும் தயாரா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நீங்க வரீங்களா சார்? வரது இருக்கட்டும். எவ்வளவு தூரம் ஓட்டி இருப்பேன் இது வரைக்கும்? 1/2 கிலோமீட்டர் கூட ஓட்டுறது இல்லை சார். வரீங்களா போலான்னா, நீ போயிட்டு வாப்பா, நான் கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிதானே அனுப்பி வைப்போம். அனுபவ அறிவு இல்லாதவனே அறிவுடையவனாக ஒப்புக்கொள்வோமா? இல்ல. அறிவு என்பது படிப்பதினால் நாம கூட இறைவனை அறிந்து கொண்டிருக்கிறோமே தவிர இன்னும் அனுபவிக்கவில்லை. அனுபவித்தவர்கள் தான் ஞானிகள், அறிந்தவர்கள் நாம், அவ்வளவுதான். அப்ப இந்த அனுபவத்தின் வாயிலாக கிட்டுவதுதான் உண்மையான ஞானம். அப்ப அந்த பொருளை பத்தி தெரியணும், சிவனை பற்றி தெரியணும்னா அறிந்து கொள்வதில் பயனில்லை, அனுபவித்து தெரிந்து கொள்வதில் தான் பயன். அப்படி அனுபவிக்கிறது தானே மணிவாசகர், அனுபவிச்சா தானே தெரியும். அனுபவம் தானே அந்த உண்மையான இயல்பை வெளிப்படுத்தும். அதனால் சொல்லுகிறார், அனுபவியாமல் ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வது சிவனை பற்றி அனுபவிக்காமலேயே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒப்பாங்க. எப்படிப்பட்டவன் அவரு? சேயனும் அல்லன் அணியன் நல் அன்பர்க்கு. அணியன்னா ரொம்ப நெருக்கமானவன். யாருக்கு? நல் அன்பர்க்கு அணியன். சேயனும் ரொம்ப தூரத்துல இருக்கிறவன் நினைக்கிறாங்க, ரொம்ப கிட்ட இருக்கிறவன் ஒருத்தன் தான். சொல்ல போனா நம்ம ரொம்ப 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 நெருக்கமா, நமக்கு அவனுக்கு இடைவெளி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மோடு நெருக்கமா இருக்கிற ஒரே ஆளு சிவன் தான். மித்த எல்லாருமே நம்மளை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளில் இருந்து சற்றும் இடைவெளி இல்லாமல் உடனேயே இருக்கிற ஒரே பொருள் சிவன் தான். மித்தவர்கள் எல்லாம் அப்ப எப்படி இருக்கிறானா? உயிருக்கு உயிராக விளக்குகிறான். சிவன் ஒருவன் தான் உயிருக்கு உயிராக விளக்குகிறான். நாம வேணா மற்றவங்களை பார்த்து டைலாக் சொல்லலாம், என் உயிரே அப்படின்னு சொல்லலாம், அது வசனமா தான் இருக்குமே தவிர உண்மை எதுன்னா உயிருக்கு உயிராக விளங்குவது சிவன் ஒருவன் தான். அந்த நெருக்கம் சிவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதுக்குதான் அதுக்கு பதித்துவம்னு பேரு. சேயனும் அல்லன், அப்ப ரொம்ப தூரமானவன் கிடையாது. சேயனும் அல்லன்னா ரொம்ப தூரமானவன் இல்லை. அப்ப அணியன் ரொம்ப கிட்டங்க. யாருக்கு? நல் அன்பர்க்கே. அவர் ரொம்ப கிட்டங்க இருக்கான்னு எப்ப தெரியுமா? அன்புடையவர்களுக்கு மட்டுமே அப்படி தெரியும். அன்பில்லாதவருக்கு எங்கேயோ இருக்கிறான்னு ரொம்ப தூரத்துல. இப்ப உதாரணமா நீங்க சிவபெருமான் எங்க சார் இருக்காருன்னு கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? திருவண்ணாமலையில இருக்காரு சார், சிதம்பரத்துல இருக்காரு சார், அப்படிதான் சொல்லுவார். அது உள்ள இருக்காரு சார்னு சொல்லுவோமா? ஆனா உண்மையிலேயே உள்ளதான் இருக்காரு. நாம சொல்ல தயாரா இருந்தாலும் அவரு நம்மளை வித்தியாசமா பார்க்க மாட்டார், ரொம்ப முத்திட்டார் போயிருக்கேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம்.
சிவன் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளேயே உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய பதியாக விளங்குகிறான். சிவன் ஒருவனுக்குத்தான் பதி இருக்குது, வேற யாருக்கும் பதி இல்லை. எல்லா பசுக்களுக்கும் அவன் தான் பதி. அதனாலதான் பசுபதினு பேர். பசுவாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு பதியாக விளங்கக்கூடியவன் பசுபதி, பதித்துவம் உடையவன் பேர். வேற ஒன்றும் கிடையாது, வேற யாருக்கும் பதினு பேர் கிடையாது. வேற யாரும் பேர் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டு இருந்தானே தவிர அது பொருந்தாது. தாயின் நல்லன் அத்தாழ் சடையோ, தாழ் சடை விரிசடை ஒண்ணு இருக்கு, தாழ் சடை ஒண்ணு இருக்கு. விரிசடை நடராஜன், தாழ் சடை தட்சிணாமூர்த்தி. நிரம்ப இடங்கள்ல நாம பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டிய அந்த குறிப்பாக அதை கூறுவார்கள். அவர் தாழ் சடையாக விளங்குகிற பொழுது தட்சிணாமூர்த்தி, விரிசடையாக விளங்குகிற பொழுது அவர் நடராஜன். ஆனா அந்த நடராஜ திருக்கோலத்திலேயே தாழ்சடையோடு விளங்கக்கூடிய இடம் உண்டு. அதான் ரொம்ப ஸ்பெஷல் பிளேசஸ். எப்பவுமே அந்த சடாமுடி விரிஞ்சு போய் திருவாசியோட சேர்ந்துருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பச்சை கிருத்தியம் பண்றது, 5 தொழில் செய்கிற அந்த நிலை. நீங்க பேரூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடுவார் சடைவா தாழ்ந்திருக்கும். பேரூர் சாமி மட்டும். பேரூர்ல பட்டீஸ்வரன் இருக்க, ரொம்ப அற்புதமான சாமி, மேக்கப் பார்த்தவர், ஞானம் வழங்குறது. சுந்தரூர் சாமி அங்க போனார் ஒரு தடவை. அங்க போன உடனேயே இவர் தூரக்க வராருன்னு தெரிஞ்ச உடனே சுவாமி என்ன பண்ணாரு, சுந்தரம் வந்தா பொண்ணு கேட்பான், யார் பணம் கொஞ்சம் டிமாண்டு, அதனால பொண்ணு கேட்பான். இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான், விட மாட்டான். அதனால நான் இங்க இருக்கிறத விட பெட்டர் வெளியில போயிடுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் சுவாமி. வெளியில கிளம்பும் பொழுது அவர் சொல்லிட்டு போற ஒரே ஆள் நந்திகிட்ட தான். நந்திகிட்ட சொன்னாரு, சுந்தரம் வரா பொண்ணு கேட்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால தகராறு பண்ணுவோம், நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டார் வயக்காட்டு. எப்படி போனாருன்னா, வயக்காட்டுல ஏதோ நடவு செய்யற மாதிரி, உழவு தொழில் செய்யற மாதிரி, ஒரு விவசாயி மாதிரி போயிட்டார். சும்மா போல அம்பாலையும் கூட்டிட்டு போயிட்டார். 2 பேரும் உழவனும் உழத்தி மாதிரி அங்க வயக்காட்டுல நிக்கிறாங்க. சுந்தரம் சாமி வந்தார். வந்த உடனே நேரா உள்ள வந்தார், சன்னதிக்கு வந்தார். சன்னதியில வந்து பார்த்தா ஆளை காணும். இப்ப நான் போயிருந்தா, மற்றவங்க போயிருந்தா கணத்துல போட்டு வந்துருப்போம். ஏன்னா நமக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம பாக்குறது புறத்தோற்றம். ஞானிகள் அகத்தோற்றத்தையும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு. சுவாமி கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆளை காணுமே அப்படின்ட்டு இப்படியே மெதுவா யோசிச்சே வெளில வந்த உடனே நந்திக்கு நிச்சயமா தெரியும். அதனால நந்தியை போய் கேட்டாரு, எங்க அவங்க பாஸ் போனாருன்னு கேட்டார். நந்திக்கு இப்ப தர்ம சங்கடம், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இவரும் அவரும் இருக்காங்களே, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. நாம இப்ப இவரை விரோதிச்சுக்கிட்டோம்னா, நாளைக்கு முன்னே இவரு பக்கத்துல நிக்கிறவர், நம்ம கேட்ல நிக்கிறாங்க. இவரு மேல வந்துட்டாருன்னா பக்கத்துல நின்று திருநீர் வழங்குறவர். இப்ப ஏதோ வேற டியூட்டில கீழே வந்திருக்கிறார். இவங்க 2 பேர் பண்ற கலாட்டாவை நம்ம மாட்டிக்கிட்டு இவர்கிட்ட விரோதம் சம்பாதி கூட நினைச்சார். அதே நேரத்தில் சாமி போகும்போது சொல்லாதேன்ட்டு போயிருக்கிறார். என்ன பண்றதுன்னு பார்த்தது ஒரே வேலை. அவர் போன திசையை நோக்கி இப்படி திரும்பி பார்த்தது. சுந்தரர் புரிஞ்சுக்கிட்டார், இது போது எனக்கு, நீ போது நான் ரோடு போட்டுக்கிறேன். இப்படி திரும்பி பார்த்த திசையில பார்த்தாரு, அங்க வயக்காட்டுல சாமியும் அம்பாள் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கும் போனீங்கன்னா பட்டீஸ்வரத்துல இருக்கிற நந்தி அந்த பக்கமா தலையை பார்த்த மாதிரி இருக்கும். சுவாமிக்கு முன்னால இருக்கிற நந்தி தலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப காம்பவுண்ட் எல்லாம் போட்டாங்க, அந்த காலத்துல காம்பவுண்ட் இல்ல, அது பார்த்த திக்கு வயக்காடு. நேரா அங்க போயிட்டாரு. அங்க போன உடனே புடிச்சாரு, எனக்கு காசு கொடுக்கறதுக்கு ஏன் இந்த வேஷம் போட்டல, இங்க வந்து இந்த நிலத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிற நீ வந்து 10 இல்லாம அம்மாவை வேலையா கூப்பிட்டு வந்த, நீ துட்டு குடியா அப்படின்னு கேட்டாரு. சுந்தரா, இது பட்டீஸ்வரம், நான் மேக்கப் பார்த்துருக்கிறேன், ஞானம் தான் கொடுக்கணும் தவிர பொன் தரமாட்டேன். அதனால தெரியாது எனக்கு, பொன் போனோம், ரொம்ப அர்ஜென்டா போகணும், சொல்றதை கேளு, இங்கே பொன் தருவது இல்லை, அதனால எல்லாம் கிடையாது, நான் பாட்டு பாடுறேன்னு ஆரம்பிச்சுட்டேன். பதிக ஆரம்பிச்சா நல்லா பிரமாதமா இருக்கு பதிகம். அதை கேட்ட உடனே சுவாமிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்த நிலை. அவர் ஆட ஆரம்பிச்சுட்டார். அவர் பாடுறார், இவரு ஆடுறார். பதிகம் பாட்டுக்கு போகுது, இவரு ஆட்டம் சும்மா அற்புதமா ஆடுறார். அவர் ஆட்டத்தை பார்த்த உடனே சுவாமிக்கு மகிழ்ச்சி. அவர் உடனே அற்புதமா மேல்நிலையில பாடுறார். பதிகம் முடிஞ்சது. சுவாமி காசு நான் பாடுங்கன்னு அப்படின்னா, நான் ஆடுங்கன்னு அப்படின்ட்டாரு. நீ பாடி என்ன மகிழ்விச்ச, நான் ஆடி உன்னை மகிழ்விச்சுட்டேன், சரியா போச்சு கணக்கு. அது அந்த தலப்புராணத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது விவரம் எல்லாம் இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா பேரூர் சாமி பாத்தீங்கன்னா, அந்த நடராஜர் கோலம் பாத்தீங்கன்னா, இந்த வயக்காட்டுல இறங்கினவருடைய திருமேனி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இந்த சடாமுடி எல்லாம் அப்படியே தாழ்ந்த சடையா தொங்கிட்டு இருக்கு, பிரிஞ்சிருக்காது. ஏன்னா ஆனந்த நிலையில ஆழ்ந்தது, அதுல தடாமுடி விரிச்சிருக்காரு. அது அந்த தாழ்ந்த நிலையில ஜடாமுடியெல்லாம் தூங்கும். அங்க பேரூர்ல இருக்க நடராஜர் தான் ரொம்ப ஒரு அற்புதமான விசேஷம். என்னன்னா, நிறைய விசேஷம் இருக்கு அந்த இதுக்கு. அதை இப்ப சொல்லிட்டு இருந்தாலும் நான் அதை மட்டும் தான் சொல்லணும். அவசியமா நீங்க பேரூர்ல போய் பார்க்கணும். சிற்பங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்றது உங்களுக்கு தெரியும். அந்த உள்ள நுழையிற அந்த சபை இருக்குதே, 5 படி பஞ்சாட்சரம், 4 தூணு, 4 வேதத்துக்கு சுவாமி அங்க இருக்கிறது, 9 சாளரம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நவத்வாரத்துக்கு. அங்க உள்ள போனீங்கன்னா நடராஜரை நீங்க வளமா வரலாம். நடராஜருடைய பின்பக்க திருமேனி வேற எந்த கோயிலும் பார்க்க முடியாது, இங்கதான் பார்க்கலாம் நீங்க அப்படி வரும்போது.
கீழே காலு கீழே கார்கோடகன் இருப்பான். கார்கோடகனை பின்பக்கமா இருக்கிற அந்த தரிசனம் ரொம்ப அதி அற்புதமா இருக்கு. பேரூர்ல உள்ளுக்குள்ள சபைக்குள்ளேயே வலம் வரலாம். வேற எந்த கோயிலும் சபையில வர முடியாது, வெளியில தான் வளமா வரணும். அங்க உள்ளுக்குள்ளேயே சபையிலே வளமா வர்றதுக்கு வாய்ப்பு வச்சிருக்காங்க. அதுபோல இந்த சடமுடி இருக்கிற அது தாழ் சடையாக விளங்கும். எப்பன்னா ரொம்ப ஆனந்தமான நிலையில இருந்தாருன்னா, டியூட்டியில இருந்தாருன்னா விரிசடை. ஆஃப் டியூட்டியில சில பேர் ஆனந்தமா இருப்பாங்க, ஆன் டியூட்டியில கடுகடுகடு இருப்பாங்க. சுவாமி ஆஃப் டியூட்டி அது, அதனால ஜடாமுடி அப்படி தொங்கிட்டு இருக்குமா. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறேன். தாயினும் நலத்தாள் சடையான் கேயனும் வல்லன் அணியன் நல்லன்பர்க்கே தாயினும் நல்லன் தாழ்சடையானே தீயினும் வெய்யன் தீயை காட்டிலும் வெம்மை உடையவன் அது மரக்கருணைன்னு. புனலினும் தண்ணீரன் தண்ணீரை காட்டிலும் குளிர்ச்சி உடையவன் அன்பர்களுக்கு இல்லையா. தீயை காட்டிலும் வெம்மையுடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஆன்மா திருந்த வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதை தட்டி விட்டு எப்படியாவது சரி பண்ணி அதுக்கு மரக்கருணைன்னு பேர், இதுக்கு அறக்கருணைன்னு பேர். சில பேர் சொன்னா கேட்பான், சில பேர் தட்டினாதான் கேட்பான். நம்ம டூ வீலர் ஓட்டுறவங்க அத்தனை அன்பர்களே, டூ வீலர் உடைய அன்பர்களே, நீங்கள் எல்லாம் நினைத்தபடி வரலாம், நினைத்தபடி போகலாம், எல்லாரும் அமைதியா நல்லபடியா ஓட்டினா போதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் எப்படி இருக்கும். அவ்வளவுதான், ஒருத்தரும் ஓட்ட முடியாது. இந்த பக்கம் வந்தேன்னா 50 ரூபா ஃபைன், கோட்டை தாண்டினா 150 ரூபா ஃபைன், ஹெல்மெட் போடலைன்னா 250 ரூபா ஃபைன், இப்படின்னு போட்டா எல்லாரும் கரெக்டா இருக்கும். அப்படிதானே சட்டம் கொண்டு வந்ததுதானே எல்லாம் நம்மள ஒழுங்கா இருக்கிறோம். சட்டம் இல்லைன்னா நாம நம்ம ஒழுங்கா வச்சுக்கவே மாட்டேங்கிறோம். அது போல ஆன்மாக்களினுடைய சில சில குணங்களை மாற்றி அவற்றை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சில சமயம் மரக்கருணையும் காட்ட வேண்டியிருக்கு. அந்த மரக்கருணையை காட்டுகிறானாம் தீயினும் வெய்யன் புடலினும் தந்தியன். அப்படி அந்த மரக்கருணை காட்டுகிற பொழுதே உள்ளத்துல கருணை பெரு பேர் ஆறாக உடையவன். புடலினும் தண்ணீயன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. எப்படி இருந்தாலும் அறத்தை காட்டினாலும் மரத்தை காட்டினாலும் ஈசனுடைய அருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனை அனுபவித்தால் தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அவன் எப்படி எவ்வளவு சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்தால், எவ்வளவு சிறந்த சொற்பொழிவாளராக இருந்தால். ஒரு சிறந்த சொற்பொழிவாளரை ஒருத்தர் அழைச்சாங்க, ஐயா வாங்க என்ன நெய்யை பற்றி நீங்க ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், நெய்யை பற்றி ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1 மணி நேரம் நீங்க நெய்யினுடைய சொற்பொழிவை செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்தாங்க. இவரும் ஆரம்பிச்சார். நெய் பசுவிடமிருந்து பெறப்படுவது பால், அதை பிறைக்கு ஊற்றினால் தயிர், அதை கடைந்தால் வருவது வெண்ணெய், அதை உருக்கினால் வருவது நெய், அது மஞ்சள் நிறமாக இருக்கும், மஞ்சளும் வெண்மையும் கலந்த நிறமாக இருக்கும், மணல் மணலாக இருக்கும், அதை சாப்பிடுகிற பொழுது உடலிலே குளிர்ச்சி ஏற்படும், அதிகம் சாப்பிட்டால் கொழுப்பு ஏறும். இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தார். 3/4 நேரம் ஆயிடுச்சு சொற்பொழிவு. ஒருத்தர் ஏஞ்சார், எல்லாம் இருக்குதுயா, அதனுடைய சுவை எப்படி இருக்கும் அதை சொல்லும் அப்படின்னா. அதனுடைய சுவை எப்படி இருக்கும் என்று சொன்னார். நெய்யினுடைய சுவை எப்படி இருக்கும் என்று சொன்னார். நெய் போலவே இருக்கும் அப்படின்னாரு. நெய்யோட சுவை எப்படி இருக்குன்னு கேட்டா நெய் போலவே இருக்குங்கிறீங்க, அது என்ன இனிக்குமா? அது இனிக்காது. அப்ப கசக்குமோ? இனிக்காதுன்னு சொன்னா உடனே கசக்குமா? கசக்காது. இனிக்கும் இனிக்காது, கசப்பும் கசக்கும். அப்பதான் துவக்கும் இல்லையா? துவக்காதியா? கரிக்குமோ? கரிக்காது. ரொம்ப காரமா இருக்கும் போல இருக்கு. காரமும் கிடையாது. அப்ப புளிக்கும்? புளிக்காது. என்னங்க 6 சுவைன்னு சொல்லிட்டா ஒண்ணு இல்லைன்னா அது எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றது? அப்ப நெய்யை பற்றிய எல்லா விவரங்களையும் மணிக்கணக்கா சொன்னவரு எப்படி சுவைங்கிற பொழுது சொல்ல முடியல. காரணம் என்னன்னா மற்றவை எல்லாம் பொது இயல்பு. அவனை கூப்பிட்டு கேட்டுட்டே நம்பருங்க. பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, ஏயா தாழ போட்டு ரோதனை பண்ணிட்டு இருக்க, இங்க வா அப்படின்னாரு. நாக்க நீட்டுனாரு. கையிலே ஒரு சின்ன பாட்டில நெய் வச்சிருந்தாரு. நாக்க நீட்டினியா? ஒரு ஸ்பூனை விட்டாரு. இப்ப பாருந்தாரு, ஓ இதுதான் நெய்யா முடிஞ்சு விட்டாரு. அப்ப 1 மணி நேரம் சொற்பொழிவு சாதிக்காதது ஒரே ஒரு நிமிஷத்துல அதை நாக்குல விட்டோன்னு செஞ்சு விட்டு. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சிவன் என்பவன் யார், சிவன் எப்படிப்பட்டவன், சிவன் என்ன, இத்தனை எல்லாம் சொல்லி 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 சொன்னாலும் கூட நீங்கள் பொது இயல்பைத்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர எப்பொழுது அவனை அனுபவிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவனுடைய சிறப்பை உணர முடியும். அப்ப எப்ப அந்த சிறப்பு தெரிஞ்சதுன்னா நாக்கு வேற இல்லை பொருள் வேற இல்லைன்னு தெரிஞ்ச பொழுதுதான் அந்த சுவை அறிய முடிஞ்சதுன்னோம். அதுபோல நாம் வேற இல்லை சிவம் வேற இல்லைன்னு அத்துவிதமான நிலையில தான் அறிந்து. இதுக்கு பேர் தான் அத்வைதம்னு பேரு. ஆனா அத்வைதம் இதோட முடிஞ்சு போறதில்லை. அதை நான் பின்னால இன்னும் விரிவாக விளக்குகிறேன்.
தாயினும் நல்லன் அத்தாள் தடை முடியா. தாயினும் நல்லன் இந்த உலகத்துல அது இன்னொரு இடத்துல சொல்லுவார். தாயின் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதா எனும் சூரியனாமே பின்னாலே ஒரு இடத்துல சொல்லுவார். தாயினும் நல்லன் உலகத்துல மிகச்சிறந்த அன்புக்கு மிகச்சிறந்த ஒன்றை உதாரணம் சொல்லணும்னு சொன்னா எந்த உதாரணம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா தாயோட அன்பை தான் சொல்ல முடியும். வேற எது அன்பையும் உதாரணம் சொல்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைச்சா தாயோட அன்பை தான் சொல்லணும். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாரும் அதான் அம்மை நீ போனா போயிட்டு போகுது அப்பன் நீ அப்படின்னு நம்ம இலட்சியம் பேசணும் இல்லையா? ரொம்ப அற்புதமா சொல்லுங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால தாயின் சிறந்த தயாவான தத்துவமே அப்படின்னு இந்த கிட்டத்தட்ட அந்த அன்புக்கு சொல்ல வருகிற பொழுது தாயைத்தான் சொல்லுகிறார். திருமூலர் சொல்ற எதுக்காக தாயை சொல்லுகிறார், எதுக்காக தாயை எல்லா அன்பை விட உயர்ந்த அன்பு சொல்லுகிறோம்னா, தாய் காட்டுகிற அன்பு மிக உயர்ந்த அன்பாக விளங்குவதற்கு ஒரு உவமை சொல்றோம். ஐயா, இந்த குழந்தைய வளர்க்கிற பொழுது அவ இந்த சிசுவை வளர்ப்பா. அத அந்த குழந்தைய எடுத்து கையில் எடுத்து அந்த குழந்தைய குளிப்பாட்டி உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு பவுடர்லாம் அடிச்சு அதுக்கு சட்டியெல்லாம் போட்டு விட்டு அதுக்கு பவுடர் முகமெல்லாம் அடிச்சு போட்டெல்லாம் வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவா, ஒரு கருப்பா எடுத்து என்னது திருஷ்டி அந்த கண்ணத்துல அப்படி ஒரு பொட்டை வச்சு விடுவோம். அந்த பொட்டோட நிறமும் குழந்தையோட நிறமும் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கும், வேறுபாடு தெரியாத அளவுக்கு இருந்தாலும் கூட அப்படி ஒரு பொட்டை வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க விட்டு விட்டு பாக்குறா அவ கண்ணுல பொடி அப்படின்னு இந்த குழந்தைக்கு அதை ஒரு திருஷ்டி பொட்டை வச்சு விட்டு அதை ஒரு அப்படியே மதுன்னு ஒரு ஒரு அந்த பில்லவை போட்டு அந்த குழந்தைய கரைச்சிட்டு அண்ணா கத்துக்கடா டேரா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் உட்கார்ந்து 11 மணி ஆயிடுச்சு, இதுவே சாப்பிட்டு ஓடணும் என்று சொல்லி தட்டை போட்டு சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றி அப்படி ஒரு பிசைஞ்சு அப்படி ஒரு உருண்டை வாயில வைக்க போவா. இந்த குழந்தை ஆகி போயிடும். இந்த குழந்தை ஆகி முகம் சுழிப்பாடுறீங்களா? முகம் சுழிப்பாளா இந்த தாய்? இந்த கையில சாதத்தை பிசைஞ்சு வாயில போடலேங்கிறது கூட மறந்துடுவா. கண்ணா ஆகி போயிட்டியாடா ஒரே சந்தோஷம் அவளுக்கு. 3 நாளா போதாது. ஆஹா அப்படின்னு அவளுக்கு மகிழ்ச்சி. பாத்தீங்கன்னா அந்த சாதத்தை கூட கையாளமா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி இந்த கையில அந்த சாதத்தை அலம்பிட்டு இந்த கையில அந்த குழந்தையுடைய அந்த மனத்தை கழுவி விடுவா பாரு. இந்த அன்புக்கு ஈடு என இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். நம்மால அங்கேயே நின்றுட்டு இருப்பான். சப்போஸ் அவன் சாப்பிட்டு நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, இது போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சனி போறதுக்கு நேரமே தெரியல பாருங்க அப்படின்ட்டு தட்டை தூக்கிட்டு வெளியில ஓடிடுவோம் இல்லையா? இப்படி அந்த குழந்தையினுடைய மனத்தை கழுவுவதிலே இந்த தாய்க்கு இருக்கிற அன்புக்கு ஈடு என சொல்ல முடியுமா? அப்படித்தானே வளர்த்திருக்கிறார் தாய். அதனால சொல்லுகிறார், இந்த தாயானவள் குழந்தையுடைய மனத்தை கழுவுகிறாள் என்கிற பொழுது உயர்ந்த நிலைக்கு வருகிறது. சிவபெருமான் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு மனம் இல்லையா, ஆன்மாவுடைய மும்மலத்தை கழுவுறாயா. அதனால தாயை காட்டிலும் உயர்ந்தவனாக சிவன் வளர்கிறாங்க. தாயும் மும்மலம் மாற்றி கருணை வெள்ளமா தயா என்னும் துவயமதாய் கெடும் சூரியனாமே. கருணை வெள்ளம் நிறைந்த சூரியன் அதை இங்க சொல்லுகிறார். தாயினும் நல்லன் தாயினும் நல்லன் அந்த உண்மை போடுறாரு. வேற ஒண்ணும் இல்ல, தாய் ரொம்ப நல்லது. தாயினுடைய கருணைக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் சிவபெருமான் தாயத்திலும் தாய்மை அன்பு ரொம்ப உயர்ந்ததுதான். ஆனா அதை காட்டிலும் உயர்ந்த அன்பு சொன்னார். அப்ப தாய் பால் நினைந்தூட்டும் தாயினும் உண்மை. தாய் உயர்ந்தவர், ஆனா அவளை காட்டிலும் சிவபெருமான் உயர்ந்தவர். இந்த மும்மலன்னு இவர் சொன்னார். அதை ஒரு படி மேல போய் மாணிக்கவாசகர் சொல்லுவார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்தமந்துரையும் குத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஒரே ஒரு மனம் ஒண்ணு கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த மனம் ஒரு பசுவோட மனம் போல எனக்கு இருக்கணும். எப்படிப்பட்ட பசுன்னா, புதிதாக கன்று என்ற பசு அதனுடைய மனம் எப்படி இருக்கோ அந்த மனம் போல எனக்கு கொடுத்தா போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேணாப்பா. கற்றாரை யான் வேண்டேன், படிச்சவனை என் பக்கத்திலேயே சேர்க்காதே, குழப்பிட்டு போயிடுவான். கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சதை கூட நான் நல்லா படிச்சிருக்கேன், கொஞ்சம் இங்க வாங்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இருக்கிறதையும் குழப்பி அடிச்சு இல்லையா? கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும்,
படிச்சதெல்லாம் போதும்னுட்டாரு. அமையும்னா போதும்னு அர்த்தம். கற்பனமும் இனி அமையும். படிச்சு என்னத்தை என்ன போறோம், அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? நான் படிச்சதெல்லாம் போதும், உடனே அனுபவிக்கும். குற்றால தவந்துரையும் குத்தாகும் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன். புதிதாக கன்று என்ற பசுவின் மனம் போல எனக்கு நீ அருள வேண்டும். அதாவது 12ஆம் நூற்றாண்டுலதான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார். நிச்சயமா சேக்கிழாருக்கு மணிவாசகரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், திருவாசகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். 4 பெருமக்கள்ல 3 பத்தி எழுதினவர் மணிவாசகரை பற்றி குறிப்பிடாத காரணம் சுந்தரமூர்த்தி சாமியோட குறிப்பிடல, அப்படியே அதை பின்பற்றினவர். ஆனால் மணிவாசகர் என்பவர் நிச்சயமாக சேக்கிழாருக்கு காலத்தால் முற்பட்டவர். அதனால சேக்கிழார் திருவாசகம் முழுவையும் நன்றாக படித்து உணர்ந்தவர். பற்பல இடங்களை பார்க்கிற பொழுது திருவாசகத்தை அவர் எப்படியெல்லாம் கையாண்டிருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல தெளிவாக விளங்கியது. அது ஒரு இடம் சின்னனாருடைய வரலாறு, கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை சொல்லுகிற பொழுது கண்ணப்பருடைய பேர் அன்பை சொல்லணும்னு நினைக்கிறார் குடும்பத்தேவரை நம்ம சின்னனார் போய் பார்க்கிறார். அந்த காலத்தின் மலை மேல ஏறுகிறார். மலை மேல ஏறின உடனே அந்த சாமி தெரியுது, குடும்பத்தேவர் தெரிகிறார். குடும்பத்தேவரை பார்த்தோன்னு சொல்லடாத அன்பு தெரிகிறது. அந்த அன்பினுடைய பெருக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தாகம் பசி இவற்றையெல்லாம் மறந்த நிலை. ஒரு பன்றியை 20 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்தவர் வேட்டையாடுற பொழுது அந்த பன்றியை துரத்தி கொண்டு கொன்றார். கொன்ற பிறகு தாகம் தாங்க முடியலடா, தண்ணி குடிக்கணும்டா, எங்கடான்னு கேட்டார். கூட இருந்தவன் 2 பேர், நானும் காணன். கூட வந்தவன வேற யாருமே காணும். ஏன்னா அவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தது எல்லாரும் பின்னால தங்கிட்டாங்க. இந்த 2 பேர் தான் கடைசி வரைக்கும் வந்தான். இந்த காலன் சொன்னான், நான் சமைச்சு வைக்கிற பன்றிய நானும் நீ சின்னனை கூட்டிட்டு போய் அங்க ஆத்துல தண்ணி காட்டு போ அப்படின்னு சொன்னான். காலம் நீங்க பண்டிகை சமைக்க ஆரம்பிச்சா நானும் அழைச்சிட்டு போனான். இங்க 6 இருக்கு வா காட்டுன்னு கூட்டிட்டு போயிட்டான். 2 பேர் தான் தங்குறாங்கன்னு சொன்னோம். சின்னனார் ஓடி வந்த பொழுது அத்தனை பேர் எவ்வளவோ பேர் கூட வந்தாங்க. கடைசியில வந்தது 2 பேர், நானும் காலம். நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நம்ம போகும்போது 2 பேர் தான் நம்ம கூட இருப்பாங்க. நல்வினை தீவினை, வேற எதுவுமே இருக்காது. தீவினை பன்றியை சமைச்சது, நல்வினை கூட்டிட்டு போகுது தண்ணீர். அப்படி கூட்டிட்டு போகும்போது பெரிய அந்த சோலைகளை கடந்து போகிற, எங்கடா தண்ணி காட்டுற, எனக்கு தாகம் தாங்கலடா, எங்கடா இருக்குங்க, தோருக்கு காட்டிட்டே போனான். ஒரு 3-4 கிலோமீட்டர் கடந்து போட்டு சோலை தெரிஞ்சு அதை தாங்கினா பொங்குகள் யாரு ஓடுது, அங்கதான் தண்ணி வா அப்படி. இந்த சோலைகளுக்குள்ளே போகிற பொழுது காலத்து மலை தெரிஞ்சிச்சு. மலை தெரிஞ்சுட்டு பாருங்க, மலையை பார்த்தவங்க இதுக்கடா மலை இப்பதான் பாக்குறேன் நான். அப்ப இவர் சொன்ன கூட இருக்கிற நானு, அதுதான் காலத்தி மலை. சொன்னதோட நிறுத்திருக்கலாம்ல, ஒரு படி மேல போனான். நல்வினை இல்ல, அங்க போனா குடுமித்தேவர் இருப்பார், அவ்வளவு முடிவு. இதுதான் உபதேசம். குடுமித்தேவர் காதுல பட்டுச்சு பாருங்க, அந்த வினாடியே அவருடைய உடலிலே ஏற்பட்ட மாற்றம் தான் உபதேசமா. குடுமித்தேவரா நாம கூட பார்க்க முடியுமா? உங்க அப்பாவோட ஒரு தடவை வந்திருக்கேன், நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு பார்க்கும் போது போய் பார்க்கலாமா? போலாங்க, படியேறி போனா பார்க்கணும். ஒரு 6 வந்துருச்சு. 6 வந்திருக்கே தவிர தண்ணி குடிக்கணும்னு நினைப்போட வந்தாரு பாருங்க, மறந்து போச்சு தண்ணி குடிக்கணுங்கிறது. ஆத்துல இறங்கி போற, தண்ணீர் அருந்தணுங்கிற ஞாபகம் போயிடுச்சு. அந்த படிக்கட்டுல ஏறி போறா, முன்னால நானும் போகிறான். நானும் மட்டுமா போனா, இவர் பின்னால போயிட்டு இருக்கார், நானும் முன்னால போயிட்டு இருக்கான். நானும் மட்டும் போகல, திண்ணனுடைய அன்பு சேர்ந்து போச்சு முன்னால். திண்ணன் போவதற்கு முன்பாக அவருடைய அன்பு முன்னால போச்சான். மேல போய் அவரை பார்க்கிறார். பார்த்த உடனே அன்பின் பெருக்கம். அடியனுக்கு இவர்தான் இங்கே அகப்பட்டாரச்சோ, ஐயோ இவரை விட்டுட்டு நான் எத்தனை நாள் பிரிஞ்சு இருந்திருக்கிறேனே சாமி, நீங்க தனியாவா இருக்கிற அப்படின்னு டைலாக் பேச ஆரம்பிச்சார். அவர்கிட்ட நான் எனக்கு ஒண்ணும் புரியல. அன்பின் பெருக்கம். சாமி நீ இங்கே இருக்கிற, நான் மறந்துருக்கிறேன், இத்தனை பிரிச்சிருக்கிறேன், சாப்பிட்டியா நீ, உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அப்ப போகிற பொழுது அவருக்கு அவரை திரும்பி போற அந்த இடத்துல கேட்கிறார் பாடல். பொதுவார் நிற்பார் மீண்டு நோக்குவார், மனசுல விட்டுட்டு போறதுக்கு மீண்டு நோக்குவார். திரும்ப பாக்குறாராம். புதுசா கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆயிருக்கும். ஆபீஸ்ல டியூட்டி ஜாயின் பண்ணான்னா அவன் டாட்டா சொல்லுவான் பாருங்க. இப்பதான் ஓரளவு உங்களுக்கே புரியுது. ஓஹோ அப்படியா, ஓரளவுக்கு எனக்கு புரியுது. அப்படி போய் அவர் திரும்புறார். பொதுவார் நிற்பார் மீள நோக்குவார், ஓடி செல்வார். ஓடி போறவன் கிட்டக்க புல்லுவார், கட்டி பிடிக்கிறாராம். கண்ணீர் உடுப்பார், தாரையா கண்ணிலிருந்து கண்ணீர் உடுத்தா உத்திரிமோவார், முத்தம் கொடுத்தாங்க. நமக்கு என்னைக்காவது அப்படி தோணி இருக்குமா? அப்புறம் என்ன பண்ணாரா, ஐயோ நீ பசியோடு இருப்பிய, நீ எப்ப சாப்பிட்டியோ தெரியல. மீண்டு செல்லுவார்,
திரும்பவும் போனாரா, அவருடைய அன்புக்கு என்ன உதாரணம் சொல்றதுன்னு கேட்க தவிக்கிறாங்க. இப்ப திண்ணனுடைய அன்பை சொல்லணும், இந்த திண்ணனாருடைய அன்புக்கு என்ன ஓமை சொல்றது, எதையோ யோசனை பண்ணி பார்த்தார். அவருக்கு கை கொடுத்தது திருவாசகம் தான். அப்ப எண்ணி பார்க்கிறார், இப்படிப்பட்ட அன்பினுடைய பெருக்கமாக விளங்குவது திருவாசகம். திருவாசகத்தை தான் இதுக்கு இப்படி சரியான ஓமை ஏதாவது கிடைக்கும்னு திருவாசகத்தின் முழுமையிலையும் மிகச்சிறந்த ஓமையாக கருதியதை எடுத்தார், கையாண்டார் சேர்க்கிறார். கன்று அகல் குடித்து ஆட்போடுவார். அப்படியே சேர்க்கிறார், அப்படியே திருவாசகத்திலிருந்து எடுத்து கையாளுகிறாங்க. புதிதாக கன்று ஈன்ற பசுவை போன்றவராக ஆனார். அன்புக்கு சரி, நான் என்ன ஒரு கேள்வி கேட்டேன், தாயினுடைய அன்பை காட்டிலும் சிறந்த அன்பு அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கார். ஆனா தாயையே கையாண்டிருக்கார். ஆனா இந்த இடத்துல மணிவாசக பெருமான் ஏன் எனக்கு புதிதாக ஒரு குழந்தை ஈன்ற தாயின் மனம் போல குடின்னு கேட்காம புதிதாக கன்று குட்டி ஈன்ற ஒரு பசுவை போல மனம் குடின்னு ஏன் கேட்டார்? கேட்டுக்கலாமே. புதிதாக ஒரு குழந்தையை ஈன்ற ஒரு தாயை போல மனம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன் புதிதாக கன்று என்ற பசு போல எனக்கு ஒரு பசு போல குடின்னு ஏன் கேட்டார்? தாயின்னு சொன்னா 6 அறிவு, பசு 5 அறிவு, ஒரு அறிவு குறைச்சல். அப்படி இருக்கும் கூட பரவாயில்லைன்னுட்டு 6 அறிவு உயிரினுடைய அன்பை விட 5 அறிவாக இருக்கக்கூடிய பசுவினுடைய அன்புக்கு அந்த மனமுருக அந்த மனத்தை கேட்டாரே மணிவாசகர். ஏன் கேட்டார்? அது ரொம்ப பொருத்தம் ஏன் சேர்க்கிறார்களுக்கு ஆண்டார் அப்படின்னா அதோட உட்கிடக்க தெரியணும். என்னன்னா, தாய் ரொம்ப அன்புடையவர் தான். புதிதாக குழந்தை பெற்றிருக்கிற தாய் இந்த குழந்தை மேல பண்பு செலுத்துவாள், உண்மைதான். ஆனாலும் கூட தாய் இந்த குழந்தைக்கு அமுது ஊட்டுகிற பொழுது, அதற்கு பால் புகட்டுகிற பொழுது இந்த குழந்தை நல்லா வளரும், பெருசா ஆகும், நல்ல பெரிய உத்தியோகமா போகும், நல்ல நல்ல பெரிய சிறப்புகளை எல்லாம் அடையும், இது நல்ல பெருமையும் புகழையும் எனக்கு தேடித்தரும், எனக்கு நல்ல சிறப்பா வச்சுக்கும், என்ன நல்லபடியா என்னுடைய வயதான காலத்துல காப்பாற்றும்னு தன்னையும் அறியாமல் அந்த குழந்தையிடம் இந்த தாய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கிற பசுவுக்கு இந்த கன்றுக்குட்டி பெருசா வளரும், தன்னை நல்லா பெரிய ஒரு கொட்டில் வச்சு காப்பாற்றும்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் பசுவுக்கு இருக்காது. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனதை அன்பை எனக்கு தானு கேட்டார் மணிவாசகர். அதனால பசுவை உதாரணமாக சொன்னார். இதுதான் அதுக்கு அடிப்படை. அதனால திண்ணனாருக்கு அன்பு செலுத்துகிற பொழுது இந்த சிவபெருமான் முக்தி பேற்றை தருவான்னு அவருக்கு தெரியாது. முக்தினாலே என்னன்னு தெரியாது, சிவன் என்ன தருவான்னு தெரியாத நிலையில இருக்கு திண்ணனார். சிவன் மேல அன்பு செலுத்தினாரே, அது எதையும் எதிர்பாராத அன்பு. அதனால சொன்னார், கன்றகள் குளித்து போர்வார். ஒருபடி மேல போனார், அதை சொல்லி நிறைவு செய்யற. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் அமுது குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து கற்றாவின் மனம் போல. அந்த பசுவானது அன்பின் பெருக்கத்தினாலே தாய் பசு கன்றுக்குட்டியை நினைந்த மாத்திரத்திலேயே அன்பு பெருகும். அன்பு பெருகணும்னு என்ன தெரியுங்களா? பால் தானா சொரிய ஆரம்பிக்கும், தானாவே சொரிய ஆரம்பிச்சிடும். அப்படி மணிவாசகராகிய பசு சிவபெருமானாகிய கன்றுக்குட்டியை நினைந்து நினைந்து தாய் பசு போல உருகியதன் காரணமாக தானே பொழிந்த பால் போல விளைந்ததுதான் திருவாசகம். இந்த திருவாசகங்கிறது என்ன அப்படின்னா, தாய் பசு போல அந்த தாயினுடைய அன்பு போல, பசுவினுடைய அன்பு போல அந்த அன்பின் பெருக்கத்திலே வளைந்தது திருவாசகம். அதை இந்த உதாரணத்துல ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் மணிவாசகர். அதை அப்படியே எடுத்து கையாளுகிறார். இதுக்கெல்லாம் மேலோட்டமாக சொல்லுகிறார். தாயினும் நல்ல தாய் தடையோனே, தாயை காட்டிலும் நல்லவனாக வழங்கக்கூடியவன் சிவபெருமான். காரணம், தாய் என்பவள் நினைப்புக்கும் மறப்புக்கும் இடைப்பட்டவள். எந்த நினைப்பும் மறப்பும் இல்லாமல் சதா சர்வகாலமும் ஆன்மாவை நினைந்த மாத்திரமாகவே இருக்கிறவன் சிவபெருமான். தாயினும் நல்ல அத்தாழ் தடையோனே அப்படின்னு சொல்ற. நாம் இப்ப சிந்தித்த பாடல்களை எல்லாம் என்ன ஒரு தாற்பயத்துல சுவாமி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க வீட்டுக்கு போனவங்க இந்த 2 பாடம் மனசுல அப்படி படிச்சு ஏற்றி அந்த பாடல்களின் போது நீங்கள் சிறப்பு பெற வேண்டும் என்று சொல்லி திருமந்திரம் கேட்பது ஒரு தவம். திருமந்திரம் பல பேர் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுமாறு
அந்த தவத்தை எல்லோரும் செய்யுமாறு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கூடியிருக்கிற நீங்கள்லாம் இப்ப செய்த தவம், இந்த தவம் உங்களுடைய வாழ்விலே எல்லா வளத்தையும் பெருக்கும், சிவத்தினுடைய அன்பை உங்களுக்கு கூட்டுவிக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.